அதாவது "காலமெல்லாம் காத்திருப்பேன்" அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கியூட்டான உறவ உருவாக்குது. அந்த உறவு இப்போ ரீசென்ட்டா பயங்கரமா முறிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். டிசம்பர்ல என்னமோ டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பெட்டிஷன் அப்படின்றது வந்து ஃபேக்குன்னும் பாதி பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேக்கா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டுன்னு. சினிமால மோஸ்ட்லி இந்த காசிப்ஸ்லாம் நெறைய வந்துட்டே இருக்கும். சங்கீதாவும், விஜயும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது ரொம்ப வருஷமா போயிட்டுருக்கு. முன்னொரு காலத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள வச்சு விஜய் அவர்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே போக போக இல்லல்ல, ட்ரிஷாவுக்கும் அவருக்கும் இடையில தான் ஒரு அஃபேர் ஏதோ ஒரு காதல் போயிட்டுருக்கு. லவ் கேம் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல்ல வரும்போது இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே கரூர் இஷ்யூ அதுல இந்த அம்மா வேறயான்ற மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. பட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப சங்கீதா மேல கோவமா இருக்காங்க. "அண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படி, இப்படி, எப்படின்னு. ஆனா, மனசார யோசிச்சு பார்த்தா, விஜய் அவர்களுடைய அந்த மனசுக்கு சொந்தக்காரவங்களா ஒரு காலத்துல இருந்தவங்க சங்கீதா மட்டும் தான். ஏன்னா, விஜய் அவர்களுடைய தங்கை இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய சைலன்ட்டான பையனா மாறிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சினிமா அது இதுன்னு எல்லாத்துக்குள்ளேயும் அவர் போனாலுமே ஒரு சைலன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு வீட்ல, ஃபேமிலிக்குள்ள. அப்படி இருக்கும்போது, "காலமெல்லாம் காத்திருப்பேன்" படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரசிகையா அவர பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கும் போல. ஜாஃப்னா வந்து அவங்களுடைய தாயகமா இருந்திருக்கு. ஸ்ரீலங்கன் தமிழ் அவ்ளோ அழகா பேசக்கூடிய ஒரு நபர். ரொம்ப பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தவங்க. லண்டன்லயும் படிச்சிருக்காங்க. ஆனாலுமே விஜய் அவர்கள் மீது ஒரு ஃபேன் கேர்லா ஒரு கியூட்டான காதல் வருது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபேமிலிக்குள்ள பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிருக்கு. அண்ட் ஷோபா மேம்க்கும் ரொம்ப புடிக்க, கடைசியில வந்துட்டு இந்த பொண்ண நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னோனே விஜயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் அழகான ஒரு பாண்டிங் உருவாகுது 2 பேருக்கும் இடையில. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கியூட்டான ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் இவங்க கிஃப்ட் குடுத்தாலும், எது பண்ணாலும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாராம். அமைதியாவே இருப்பாரு. சைலன்ட்டா சிரிச்சுட்டே இருப்பாராம். ஆனா, இவங்கள பொறுத்தவரைக்கும் சங்கீதா எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப கியூட்டான ஒரு பெர்சன். அது மட்டும் இல்லாம, ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது ஹோம் மேக்கரா இத்தன வருஷம் இருந்து குழந்தைகள பார்த்துட்டு, சின்ன சின்ன விஷயங்களையும் குழந்தைகள கண்ட்ரோலா வளர்த்திருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப ஒழுக்கமா குழந்தைகள வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு பெயரே அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம, மாமியாருக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படின்றது ரொம்ப அழகு. ஏன்னா, விஜய வந்து ஷோபா அவர்கள் ஜோன்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள கீதான்னு தான் சொல்லுவாங்களாம். ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அமைதியா இருப்பா, குடும்பத்த நல்லா ஹேண்டில் பண்ணுவா. விஜய வந்துட்டு எப்படி தங்கை இருக்கும்போது துருதுருன்னு இருந்தானா, அந்த ஒரு ஏக்கம் எங்களுக்கு வந்துச்சு. எங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அமைதியா மாறின விஜய, மறுபடியும் கலகலப்பா கொண்டு வந்த பெருமை இவளுக்கு மட்டும் தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த காதல் அப்படின்றது அழகானது, ஆழமானது தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இது காசிப்பா இல்ல உண்மையான்னு சொல்றதுக்கு முன்னாடி ட்ரிஷா அவர்களோட அவர் வந்துட்டாரு. காலம் மாற மாற நாம வந்து சினிமால, டிவில பார்க்கக்கூடிய பெஸ்ட்டானவர்கள், கெத்தானவர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த நெகட்டிவ் சைட்ஸு, நம்ம ஹீரோவா பார்த்த எல்லாருமே வந்துட்டு, அவங்களோட ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பெர்சனல் விஷயம்லாம் பார்க்கும்போது சிலருக்கு வருத்தமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா, இந்த ஒரு பேர் பிரியாம இருந்திருக்கலாமேன்னு ரசிகர்களான நாம ஏங்கிட்டு இருக்கோம். பட் அவருடைய பெர்சனல் லைஃப்ல, அவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. வெளியில இருந்து 1000 கருத்துக்கள் சொல்லலாம். 2 பேரும் ஒண்ணா சேரட்டும், 2 பேரும் பிரியாம இருக்கட்டும், 2 பேருக்கும் இடையில ஒற்றுமை வரட்டும். ஆனா அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் பொழுது அது அவங்களுடைய சாய்ஸ்னே சொல்லலாம். ஸோ உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.